ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரித்தி கிரிக்கெட். பங்களாதேஷுக்கு எதிராக 2 டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி விளையாட இருக்கிறது. 2025 நடக்க இருக்கக்கூடிய டெஸ்ட் சாம்பியன்ஷிப் போட்டிக்கு இந்த போட்டி பார்த்திங்கன்னா மிக மிக ஒரு முக்கியமான போட்டி. இதில் இருந்து நம்ம தொடர்ந்து வெற்றி பெற்றால் மட்டுமே நம்ம புள்ளிப்பட்டியலில் முதல் 2 இடங்களை பிடித்து டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டியில் நம்மளால் விளையாட முடியும். அதையும் கருத்தில் கொண்டு கௌதம் கம்பீர் ஏற்கனவே இலங்கைக்கு எதிரான ஒரு நாள் தொடரில் ஏகப்பட்ட சொதல்புகளை செய்தும் இருக்காரு. கிட்டத்தட்ட 40 நாட்கள் இடைவெளிக்கு பிறகு பங்களாதேஷுக்கு எதிராக இந்திய அணி டெஸ்ட்ல விளையாட இருக்கிறது. இந்த டெஸ்ட் போட்டியில புதிய கேப்டனாக விராட் கோலியை அறிவிக்க இருக்கிறாராம் கௌதம் கம்பீர். ரோஹித் சர்மாவிற்கு இந்த டெஸ்ட் போட்டியில ஓய்வு அளிக்கப்பட இருக்கிறதாம். ஏன் அப்படின்னா, பங்களாதேஷ்க்கு எதிராக நடக்கக்கூடிய தொடர் முடிஞ்சதும் பார்த்தீங்கன்னா இந்தியா நியூசிலாந்து மற்றும் ஆஸ்திரேலியாவோட மோத இருக்கிறது. அதுவும் குறிப்பா ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக ஆஸ்திரேலியா மண்ணில் 5 டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி விளையாட இருக்கிறது. இது மிக மிக முக்கியமான ஒரு போட்டி. இந்த தொடரை நம்ம கைப்பற்றினால் மட்டுமே டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டியில் நம்மளால களமிறங்க முடியும். அதனால தொடர்ந்து இந்த 2 டெஸ்ட் தொடருமே 3 மாதங்கள் நடைபெற இருக்கிறது. இதுல ரோஹித் சர்மா தான் கேப்டன் செயல்படவும் இருக்காரு. அப்படியாப்பட்ட நிலைமையில ரோஹித் சர்மாவிற்கும் ஓய்வு வேண்டும் அப்படிங்கிறதுனால பங்களாதேஷுக்கு எதிரான டெஸ்ட் தொடர்ல இருந்து ரோஹித் சர்மாவிற்கு ஓய்வு அளிக்க கௌதம் கம்பீர் முடிவெடுத்தும் இருக்காரு. ஏற்கனவே ஜஸ்பிரீத் பும்ராவுக்கும் பங்களாதேஷுக்கு எதிரான தொடரில் இருந்து ஓய்வு அளிக்கப்பட இருக்கிறது. அதைத் தொடர்ந்து ரோஹித் சர்மாவும் பங்களாதேஷுக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் இருந்து ஓய்வு பெற இருக்கிறாராம். அவருக்கு பதிலாக விராட் கோலியை கேப்டனா செயல்பட வைக்க கௌதம் கம்பீர் முடிவெடுத்தும் இருக்காரு. விராட் கோலி தலைமையில இந்திய அணி மிக சிறப்பாக செயல்படும் அப்படிங்கிறத கருத்தில் வைத்துக் கொண்டு இந்த முடிவை கௌதம் கம்பீர் எடுத்தும் இருக்கிறாராம். இது குறித்து பிசிசிஐயிடம் தீவிர ஆலோசனையில் இருந்தும் வராங்களாம். விரைவில் இது குறித்த ஒரு அதிகாரப்பூர்வமான தகவல் வெளியாகும் அப்படின்னும் பிசிசிஐ வட்டாரத்தில் இருந்து சில முக்கியமான தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. நன்றி.